இல்லை, பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் திமுக ஆதரவாளரான ஜெயக்கண்ணன் வழக்கறிஞர் அவர் இதெல்லாம் வந்து அரசுக்கு எப்படி புட்டி பார்க்கணுமா, கிராக் பில்டிங்கில் எப்படி புட்டி பார்த்து பெயிண்ட் அடிப்பாங்களோ அது மாதிரி அந்த வேலை அவர் செஞ்சால் தானே. ஏன்னா அந்த துறையில் தான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குது. அதாவது 2011 செந்தில் பாலாஜி இந்த அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வராரு. செந்தில் பாலாஜி தான் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழியர்களுக்கு வச்சிருக்கக்கூடிய வைப்பு நிதிகளை ஃபுல்லாக சுரண்டி 15,000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை எல்லாமே சோகா பண்ணது செந்தில் பாலாஜி தான். அந்த செந்தில் பாலாஜியை கண்டித்து தான் அன்னை எதிர்க்கட்சி வசன திமுக தமிழ்நாடு முழு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க போட்ட வழக்கு தான் இன்றைக்கி கம்பி நின்று இருக்கிறாரு. வெற்றிகரமாக 2வது வருடம் கம்பி நின்று இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த பார்த்து பார்த்து அதிமுக அமைச்சர் ஆமாம் அதிமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை கண்டித்து தான் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு அண்ணன் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது. அதுக்கு அடுத்து 2016 பார்த்தீங்களா விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார். இன்றைக்கி அவர் தலைமறைவாக இருக்கிறாரு. லுக் அவுட் கண்டிஷனில் உள்ள நிலைப்பாடு இருக்கிறாரு. ஸோ என்னென்னா செந்தில் பாலாஜி எப்படி விட்டு சென்ற பாதையை விஜயபாஸ்கரன் கடைபிடிக்கிறாரு. இன்றைக்கி 2021 பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்தார். அவர் சர்ச்சைக்குள்ளே பேசினாலும் அவர் சிவசங்கர்னா ஒருத்தர் அமைச்சராக போட்டிருக்காங்க. சிவசங்கர் அமைச்சராக போட்ட அப்புறம் என்ன விஷயம்னா இதுக்கு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பெனிந்திர ரெட்டி ஐஏஎஸ். இந்த பெனிந்திர ரெட்டி ஐஏஎஸ் இதுவரைக்கும் எந்த டிப்போவில், அதாவது கோட்டங்களில், அதாவது விழுப்புரம் கோட்டத்திலையோ கும்பகோணம் கோட்டத்திலையோ நெல்லையிலையோ சேலத்திலையோ மதுரையிலையோ கோவையிலையோ எஸ்சிடிஸினுடைய விரைவு பகுதியில் எங்கேயுமே அவர் ஆய்வு பண்ண வரலாறு என்பதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்து துறையினுடைய டிப்போக்களில் ஆய்வு பண்ணாங்களா, ஐயா அங்கே என்னென்ன எல்லாம் பார்த்தீங்களா, ஹியர் பாக்ஸுடைய ஆயில் கிடையாது, ஸ்டேரிங் பாக்ஸில் ஆயில் கிடையாது, டயர் கிடையாது. அந்த அடிப்படை, அதாவது புதுசாக ஒரு பஸ் வாங்கினா பெரிய மிரர் இருக்கும். அந்த மிரர் எப்படியோ பட்டு இன்னொரு வண்டி பட்டு உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு இவங்க என்ன வாங்கி வைக்கிறாங்க தெரியுமா, சின்ன மிரரு. அதாவது 2 வீலரில் வாங்கி வச்சுருக்க மிரர்னா அது எப்படிங்க தெரியும் வந்து. ஸோ வண்டிகளில் பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாமே நிர்வாக குளறுபடி காரணம் வந்து இன்றைக்கி சிவசங்கர் அமைச்சரோட நிலைமை என்னென்னா 2011 செந்தில் பாலாஜி, 2016 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் விஜயபாஸ்கர், 2021 இப்போ சிவசங்கர் வந்திருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணன் காட்டிய வழியம்மான்னு அவர்கள் 2 பேரும் எப்படி பண்ணாங்களோ அவங்களை இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பாதி ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓக்களே கிடையாது. ஸோ இன்றைக்கி எல்லா போக்குவரத்து கழகங்களும் பார்த்திங்கன்னா எந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாமே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் அந்த காலத்தில் பாரம் சுமக்குவாங்க பாருங்கள், மாட்டு வண்டி ஏற்றத்தில் பாரம் சுமக்கும்போது 7 ஐசா 5 லிசா தூக்கி விடப்பா ஏந்தி விடப்பா. இன்னும் ஒரு படி ஏறி சொல்ல போனால் ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா, வண்டி வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடான்னு உள்ள நிலைப்பாடு தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் நிலைப்பாடு உருவாக்க காரணம் இதனுடைய அதாவது பிஎம்எஸ் உள்பட பல தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஆனால் சிஐடி இன்னைக்கு கொதிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால் கூட்டணியில் இருந்து கொண்டு வேறு வழி இல்லை. காரணம் என்ன, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு திறந்து பார்த்தேன் பறந்து போச்சுன்ற நிலைப்பாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு முழுக்க தனியார் வசம் ஒப்படைக்கிறதுக்காக பேசரப்பாடி வடபழனி இப்படி ஒரு 3 இடத்தை அவங்க செலக்ட் பண்ணி ட்ரையல் பார்க்குறாங்க. அத்தனை பணியாளர்களையும் அதாவது தினக்கூலி அடிப்படையில் சேர்க்குறாங்க வேலைக்கு. இதனால் யாருக்கு என்ன நஷ்டம், யாருக்கு அரசாங்கம் முழுக்க விரைவில் தனியார் வசம் ஒப்படைக்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ராமாவை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றன. பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் சீரழிஞ்சிருக்குது. அவங்க ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணலை, எந்த டிஏ பில்லு கொடுக்கல. 15 வருஷமாக இந்த போராட்டமாக இருக்குது. எதை பற்றி அவங்க கவலைப்படுற கிடையாது. ஆகவே 2011 இந்த பிரச்சனை 2024 வரைக்கும் இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலைப்பாடு கேள்விக்குறிவான நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் காலம் கடந்தாலும் ஞானம் பிறந்த கதை போல் திமுகவில் கூட்டணி இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களே இன்றைக்கி அவர்கள் வெளியே வர காரணம் என்றால் இன்றைக்கி தொழிலாளர்களுடைய காலத்தின் கட்டாயம் அவருடைய வாழ்வாதாரம் வறுமையின் பீடியில் இருந்து கொண்ட நிலைப்பாடு இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து.